வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் உங்களுடைய பசங்களை நீங்கள் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அதுக்கான ஃபுல் வீடியோ தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேந்திர வித்யாலயா ஸ்கூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ் உள்ள ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பசங்க அப்படி இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் நீங்கள் இப்போ ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீங்கள் சேர்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது, உங்களாலேயும் இந்த ஸ்கூலில் சேர்க்க முடியும். ஸோ இந்த ஸ்கூலில் ஏன் நீங்கள் உங்கள் பசங்களை சேர்க்கணுன்றதுக்கான டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ், இங்கிலீஷ் மீடியம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஒரு டிசிப்ளினும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசிப்ளின். படிக்கிற பசங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி படிப்பாங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இதோட ஃபீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஃபீஸு இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இப்போ ஒரு நார்மல் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இல்லையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாத பசங்களாக இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் உங்களுடைய பசங்களை இதில் சேர்க்க முடியும். முதல்ல ஆர்டிஇன்னு என்னென்னு பார்த்துடலாம். ஆர்டிஇன்றது ரைட் டு எஜுகேஷன் மூலயமா இது கேந்திர வித்யாலயாவில் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுக்கும் எலிஜிபிள். பட் ஆனால் கேந்திர வித்யாலயாவில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற 100%ல் 25% நீங்கள் இந்த ஆர்டிஇ மூலியமாக தான் கேந்திர வித்யாலயா சீட்டை ஃபில் பண்ணி ஆகணும். இந்த 25% என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 40 சீட்டு, அதாவது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கேந்திர வித்யாலயாவில் மொத்தம் 40 சீட்டு தான். அந்த 40 சீட்டுக்கு நீங்கள் 10 சீட், அதாவது கிட்டத்தட்ட 25%, அதாவது 10 சீட்டு நீங்கள் இந்த ஆர்டிஇ மூலியமாக தான் சேர்த்தாகணும். நீங்கள் ஒரு வேளை ஆர்டிஇ மூலியமாக உங்களுடைய பசங்களை இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கன்னா, அதாவது 1வது வகுப்பில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அப் டு 8th வரைக்கும், அதாவது 8ஆம் வகுப்பு வரை இந்த ஸ்கூலில் நீங்கள் ஃபீஸே கட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு முற்றிலும் இலவசம் தான். ஸோ அந்த ஆர்டிஇக்கு என்ன எலிஜிபிள்ன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஆர்டிஇயில் நீங்கள் இதில் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க, இடபிள்யூஎஸ். அதுக்கு கீழே நீங்கள் வரணும். உங்களுடைய இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது 2 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்கள் இன்கம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியில் நான் கிரிமினல் லேயர் சொல்லுவாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இருந்ததுனாலே போதும், நீங்கள் இந்த ஆர்டிஇ எலிஜிபிலிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு நியரில் இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, இப்போ ஒரு அர்பன் சிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்படி இல்லை நான் கிராமப்புறத்தில் இருக்கிறேன்னா நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே இருக்கிறோம். அப்படி நாங்கள் இல்லை அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் யாராவது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்க மூலியமாக தான் நீங்கள் அந்த ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏதோ கார்டியன் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டிஇ அட்மிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தவித எக்ஸாமினேஷனுமே கிடையாது. இந்த ஆர்டிஇ ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா லாட்ரி மூலயமா, குழுக்கள் மூலயமா தான் உங்களுக்கு எடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்டிஇயில் 10 பசங்க சேர்க்க போகிறாங்கன்னா 10 பசங்க தான் வந்திருக்காங்கன்னா அந்த 10 பசங்களையும் ஸ்டேட்டாக சேர்த்துருவாங்க. இல்லை எனக்கு அது நிறைய சீட்டு வந்திருக்கு, நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இதை ஃபுல்லாகவே குழுக்கள் முறையில் தான் எடுப்பாங்க. அப்போ முதல்ல அந்த 40 சீட்டுக்கு இந்த 10 சீட்டு, அதாவது இந்த ஆர்டிஇன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொல்லியிருக்கேன், அதுதான் ஃபர்ஸ்ட் சேர்ப்பாங்க. இந்த 10 சீட்டை குழுக்கள் மூலியமா எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 30 சீட்டு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னுட்டு அதுக்கப்புறமா லைனாக போகும். ஆனால் மோஸ்ட்லி இந்த 40மே பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ தாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா March 20க்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் கொடுக்கறது பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா April 2, 2026. ஸோ March 20க்கு உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் ஆரம்பிச்சு உங்களுக்கு April 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. ஆஃப்லைனில் நீங்கள் கிளாஸஸ், சில கிளாஸஸ், அதாவது 2ஆம் வகுப்புல உங்களுக்கு ஆஃப்லைன் மூலியமாக தான் சேர்ப்பாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது 1ஆம் வகுப்புக்கு. நீங்கள் 2ஆம் வகுப்பு நான் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். 2ல இருந்து April 4 வரைக்கும் உங்களுக்கான
அந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்களுடைய பசங்களை 1ஆம் வகுப்பு நீங்கள் அதுக்குள்ளே சேர்க்க போறீங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் 6 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளே நீங்கள் உங்கள் பசங்க இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து உங்களுடைய பசங்களை வந்து இதில் நீங்கள் சேர்க்க முடியும். இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு. ஸோ நீங்கள் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் சிம்பிள். நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கேந்திர வித்யாலயா லிங்க்கு. அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்டேட்டாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு எந்த நீட்மே கிடையாது. உங்களுக்கான ப்ரையாரிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்டியில் அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னென்ன டாக்குமெண்ட்ன்றதை கொடுக்குறேன். அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஆர்டி மூலியமா போகிறவங்களுக்கு முற்றிலும் இலவசம் தான். உங்களுக்கு அதை தாண்டி சின்ன சின்ன ஃபீஸஸ் தான் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் ஃபுல்லாகவே ஃபீஸில் தான் நிறைய நம்மளுக்கு போகுது. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் மூலிமா உள்ளே போனீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ நாங்கள் எங்கள் சேனலில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணுன்னா கிசா இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.